அம், ஆரம்பத்தில் மக்கள் திரும்பி வந்தபோது அம், இடம்பெயர்வில் இருந்து வன்னி பகுதியில் இருந்து குடாநாட்டுக்கு வந்தபோது ஆரம்பத்திலே இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. நல்ல உறவு இருந்தது. ஆனால் திடீரென்று அது இப்போது கீழே விழுந்து விட்டது. விழுந்து விட்டது. இப்போது நம்பிக்கையினம், பயங்கரம், எதிர்ப்பு இவைதான் நிலவுகின்றன. இதற்றின் காரணம் என்னவென்று சொன்னால், எதேச்சியான அரெஸ்ட்ஸ், தடுப்புகள், சித்திரவதை, கற்பழிப்பு, சட்டத்துக்கு புறம்பான கொலை, வலிந்து காணாமல் போதல், இப்படியான விடயங்களின், அநீதிகளின், அநியாயங்களின் விளைவுதான் இந்த நம்பிக்கையினமும் பயங்கரமும். அப்பொழுது என்ன காரணம் என்று சொன்னால், மக்கள் வயது பார்க்காமல், ஆணோ பெண் என்று இல்லாமல், எந்த தொழிலை செய்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள் என்று பார்க்காமல் அவர்கள் கண்ட மாதிரி கைது செய்யப்பட்டார்கள். எதேச்சையாக கைது செய்யப்பட்டார்கள். மாணவர்கள் பாடசாலைக்கு போகும் வழியில், அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்த போது, தாய்மார் பெண்கள் வீடுகளில் இருந்தபோது, அவர்களுடைய கணவர்மார் தங்களுடைய தொழிலில் ஈடுபட்டிருந்த போது, அப்போதெல்லாம் எதேச்சையாக இந்த அட்டூழியங்கள் நடந்தன. கைது செய்யப்படுதல் நடந்தது. இந்த விஷயத்தில் இந்த கைது கைது செய்யப்படுறது, இந்த அட்டூழியங்களில் சில பயங்கரமான சில அம்சங்களும் இருந்தன. ஒன்று,